போட்டோ அம்மா போட்டோ மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. வேண்டாம், அது எடுத்துட்டு போ. துண்டு வேண்டாம், கிரிக்கெட் ஆடும். இங்கேயும் நிக்கிறோம், அவங்கதான் A1. இங்கெல்லாம் நிக்கலாமா? நம்ம கசிங்கம்மா இருக்கு தலைவரே. தலைவரே, அட்லீஸ்ட் அவர் சட்டப்பையில இருக்கிற அம்மா போட்டோவே எடுக்க சொல்லுங்க. வேற யாராவது இந்த கட்சிக்காவது போனா இப்படி போவாங்களா? ஏத்துக்குவாங்களா? நம்ம ஏன் ஏத்துக்கணும்? தலைவரே, சட்டப்பையில பரவாயில்ல, கட்சி ஆபீஸ்ல போட்டோ வச்சிருக்காருல, அதையாவது எடுக்க சொல்லுங்க தலைவரே. அசிங்கமா இருக்கும். நம்ம சுத்தமான ஆட்சி தர போறோன்ற ஒரு ஊழல்வாதி வேற. ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுல ஊழல் பண்ணிருக்காரா? ஃபைன் எல்லாம் கட்டி இருக்காரு. இங்க பாருங்க தலைவரே, நம்ம தான் மாற்று தர போறோம், பெண்களுக்கான ஆட்சி அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அவரே லேடிஸ் கேஸ் எல்லாம் இருக்கு அவர் மேல. அது மட்டும் இல்ல, அந்த வாச்சாத்தியில உங்க பெண்களுக்கு எவ்வளவு அநீதி நடந்தது. அப்பெல்லாம் இவர் தான் வனத்துறை அமைச்சரா இருந்தாரு. கேளுங்க இவரே டம்மி தலைவரே. திமுக எதிராக ஒரு அறிக்கை கூட விட்டது கிடையாது. இவரெல்லாம் வச்சு நம்ம எப்படி பண்றது? பேசுவோம், இருந்தாலும் தெரியாம தான் இருந்திருக்காரு. தலைவரே, ஒரு தொகுதியில தான் ஜெயிக்கிறாரு. வேற எதுவும் இவரை முன்னிலைப்படுத்தினா இந்த இலக்கட்சியில இது ஓட்டு கேட்கலாம் அவரை கூட்டு போனது இல்ல. நம்ம இவரை வச்சு என்ன பண்றது சொல்லுங்க? அதையும் கேட்பான் அவர்கிட்டயே. நீ இவ்வளவு சொன்னியே, நான் சொல்லவா? இந்த கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த கோயிலுக்கு போறேன், ராமர் கோயிலுக்கு போறேன், அங்க இங்கன்னு சொல்லிட்டு போய் நிம்மி மேடமையா அமித்ஷாவும் பாத்துட்டு இருந்தாரு. ஏன்னு கேக்குதா? சரி விடுங்கடா, நடந்து போச்சு. அசிங்கமா தான் இருக்கு, விட. வேறதான் கட்சியில நேரம் வந்து அங்கேயும் போய் தான் ஆகணும். அந்த சமாதியில் அந்த இதுக்கு போய் தான் ஆகணும். அப்ப RSSல இருந்து வந்தாங்கன்னா அங்கெல்லாம் போகணுமா நம்ம? விட, நம்மளோட அடுத்த கொள்கையில கோட்சேக்கு செலவு பண்ண வச்சிருவோம். விட என்ன இப்பா? சரி அதான் விடுங்க, எல்லாமே என்னமா பண்ணிதானே ஆகணும். மாத்திக்கலாம், விடுங்க. என்ன அதாவது, அம்மா நம்பிதான் இவரை நம்பிதான் விஜய் நம்பிதான் இவரு அம்மா நம்பி. இப்படி ஒரு முக்கோணமா இருக்குல்ல, எல்லாரும் நம்பி நம்ம, இவரு நம்பி நம்ம. சரியா? அதனால வச்சுக்கலாம்டா. நாளைக்கு யாராவது எடப்பாடி போட்டோவே வச்சுட்டு வரட்டும், வச்சுக்கலாம், சேர்த்துக்கலாம். ஆளுங்கட்சியில இருந்து வந்தாங்கன்னா வரட்டும், சேர்த்துப்போம்டா. எல்லாரையும் சேர்த்துப்போம், விடு, பாத்துக்கலாம். இவ்வளவு பெரிய கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு வந்திருக்காரு, இப்ப வேற கட்சிக்கு போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அது வரைக்கும் உரு வச்சுப்போம், விடு. நம்ம தேவைன்னு ஒரு அம்மா போட்டோ வந்தா போதும், அதை வச்சு ஓட்டு வாங்கலாம். சரி, சரி, போயிட்டு வரட்டுமா? இப்படி மாட்டிக்கிறீங்க. ஸ்பீடா இருக்காங்க. 10 நிமிஷம் வந்துட்டேன். கார் ரெடி பண்ணி. ஹலோ தலைவரே. சொல்லுங்கண்ணா. தலைவரே, பாண்டிச்சேரி போறேன் நானு. பாண்டிச்சேரி எதுக்குண்ணா? நம்ம ஃப்ரெண்டு ரங்கால அவர் பார்க்க போறேன். ரங்கா சிஎம்னே. அப்புறம் செல்லமா அப்படிதான் கூப்பிடுவாரு. நாங்க 2 பேரும் அவ்வளவு ஃப்ரெண்டு, ஃபேஸ்புக் ஃப்ரெண்டா? ஆமா, அவரோட போட்டோக்கு நான் லைக் பண்ணுவேன், என் போட்டோக்கு அவர் லைக் பண்ண மாட்டாரு. ஆமா, பெரிய ஃப்ரெண்டு. நான் போன உடனே எத்துவ பாண்டுருவாரு. என்னப்பா நீ பாண்டிச்சேரியா, நீங்க ஒரு நாள் உனக்குதான் கொடுத்துருவாரு. ஆமா, நாங்க அவ்வளவு ஃப்ரெண்டு. நாங்க சரி, என்ன பண்ணுங்க, போய் பர்மிஷன் வாங்கினோடனே வெற்றிகரமா செய்தியை சொல்றேன். நீங்க ஒரு வீடியோ வெளியிடுங்க. சிஎம் சார், பாண்டியில பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நீங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க, பயமா? அப்படி பண்ணுங்க. அப்புறமா பாருங்க, ஜான வெளியே அனுப்பி என்னதான் நீங்க தேர்தல் ஆலோசகரா வச்சுப்பீங்க. சரிங்கண்ணா, சிறப்பா பண்ணிட்டு வரேன். ஓகேவா? நல்ல செய்தியோட வாங்க. ஓகே தலைவரே. இன்னைக்கு நம்ம யாருன்னு காட்டுறோம். தம்பி, வளர்ந்த தம்பி, சொல்லுண்ணா. வாப்பா, போமா? வா. உங்கரு நானும் ஒரு பெரிய ஃப்ரெண்டு. அங்க ஒரு சேர் தான் போடுவாரு. நீ என்ன பண்ற? ஐயோ, இன்னொரு சேர் இல்லையே அப்படின்னு அசிங்கப்பட்டுங்க. டக்குன்னு வெளியே அப்படியே போன் மரமா வெளியே போயிரு. ஏன்னா நாங்க தனியா பேசிட்டு இருப்போம். நீ நான் பெரிய ஆள் கிரியாளு பேனா அங்க சுத்தின்னு கூடாது. ஆனா பண்ணி தரேன், வா. போமா? அப்பா நம்ம தான், வா. கூச்சப்படாம வா, நம்ம ஆபீஸ் இது. நான் இங்கதான் விளையாடுவேன், வா. கரிஸ்மாட்டி லீடரு, பர்மிஷனு, ரோட் ஷோ. நீங்க போலீஸ்ட கேட்டான். முதல் நாள் போன அதிகாரி யாருமே இல்லை, அசிங்கமாய் வெளியே வந்துட்டான். 2வது நாள் போனா தரவே முடியாதுன்ட்டாங்க.
அதான் நீங்க நான்லாம் நம்மலாம் அன்னைக்கு நேர்ல எல்லாம் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்டுல நம்ம. அதான் நீங்க சொன்னா கொடுத்துருவாங்களாம். நீ ரோட் ஷோக்கு அனுமதி கொடுத்தா நல்லா இருக்கும். ரோட் ஷோக்கா? அதான் போங்க. அது உரிமையா பேசிக்கிறேன், இப்படிதான் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நம்ம கழிவு பெரிய ஆளு, இங்க வந்து உங்களுக்கு மாதிரி உங்களை பார்க்க வைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட ஒரு போட்டோலாம் எடுக்க வைக்கிறேன். பர்மிஷன் கொடுங்களேன். பர்மிஷன் இங்க அவ்வளவு இடம்லாம் கிடையாதுங்க. பர்மிஷன் இல்லைங்க, போங்க, அதை செஞ்சு போங்க. மனசாட்சிக்குதா உங்க பீச்சில் அவ்வளோ பெரிய ரோடு இருக்குது, பைபாஸ் இருக்குது, அங்கே நடுவில் சென்ட்ரலேயே ஒரு பெரிய ரவுண்டான இருக்குது, எவ்வளோ ரோடு இருக்குது. சும்மா ஒரு பர்மிஷன் கொடுங்களாங்க. ஏங்க உங்களுக்கு பாண்டிச்சேரியை பத்தி எதுவும் தெரியாதுங்க. இங்கெல்லாம் இடம் கிடையாது, இங்கெல்லாம் பண்ண முடியாதுங்க. எனக்கு பாண்டிச்சேரி பத்தி தெரியாது. பெரிய சட்டெல்லாம் போட்டுக்கிறீங்க, பெரிய மனுஷமா நண்டுக்க மாட்டீங்க. என்னங்க நீங்க கொடுங்க. வேற சின்ன பையன் பார்த்து அசிங்கப்படுத்துறாங்க. தனி வார் ரூம்லாம் வச்சுக்கிறாங்க. என்ன அசிங்கப்படுத்திடுவான், கேவலப்படுத்திடுவான். இவன் ஒரு ஆள் போகுது இந்த தம்பி, நம்மளுக்கு கேவலமாகிடுவான். சும்மா அப்படியே தலைமாதிரி ஆட்டுங்க வெளியே போறதுக்கு. ரோட் ஷோ பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய இடம், நீட் இடம் கிடையாது நமக்கு. அவ்வளவு தூரம்லாம் நீங்க பண்ண முடியாது. அதனால ரோட் ஷோ பண்ண முடியாது. ஏன்னா இங்க சைட்ல உட்காந்து ஆர்ப்பாட்டம் மாதிரி ஏதாவது பண்ணிக்கிறேன், சின்னதா ஸ்டேஜ் போட்டு. அதுக்கு வேணா இடம் தரும். உரிமையா ஃப்ரெண்டா பேசி பாட படம்ல சொல்ல கண்டுக்காத. அதனால சேட் போடலையோ? அது 1.5 கிலோமீட்டர் கொடுங்க. என்னங்க இப்படி பண்றீங்க? ஐயா எத்தனை நேரங்க சொல்றது? சரி 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 திருப்பி சொல்ல முடியுமா? சரி பர்மிஷன் இல்லனா இல்ல. சரி 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 விடுங்க. சரி உடம்பு பாத்துக்கோங்க. உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்க, உடம்பு பாத்துக்கோங்க. நான் அப்புறமா வரேன், பேசிக்கலாம். வரட்டுமா? உடம்பு சரியில்லையா? வாங்கன்னு நம்ம ஒத்தி வைப்போம். பாத்துக்கலாம் வா. பாண்டிச்சேரி வெற்றி கழகம் மறுபடியும் பிரச்சாரத்தை தொடங்க போறாங்க. அதுவும் பாண்டிச்சேரியில இருந்து ஆரம்பிக்க போறாங்க. இப்ப பொதுச் செயலாளர் வந்து வந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். பெர்மிஷன் கிடைச்சிச்சு சார்? வணக்கம் சார். சார் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா சார் உங்களுக்கு? சார் கிடைச்சிச்சா சார் பெர்மிஷன்? சார் சொல்லுங்க சார். சார் எவ்வளவு நேரம் சார் பேசுனீங்க? உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர்னால ரொம்ப நேரம் பேசுனீங்களா உரிமையா? சார் எவ்வளவு இடம் சார், எவ்வளவு நேரம் கொடுத்துருக்காங்க? ஒரு மணிக்கணக்கா பேசலாமா? ரோட் ஷோக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டாங்களா சார்? இந்த ரோடா அந்த ரோடா சார்? சார் மக்கள் அதிகமா புழங்குற இடம் கொடுத்துருக்காங்களா சார்? சார் சொல்லிட்டு போங்க சார். சார் பதில் சொல்லிட்டு போங்க சார். தமிழ்நாட்டுலதான் செய்தியாளர்களை பார்த்து பயப்படுறீங்கன்னா பாண்டிச்சேரியில நம்ம எல்லாம் அப்பையில இருந்து ஒன்னா தானே இருந்துட்டு இருக்கோம். எங்களை பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க? இங்கேயும் பதில் சொல்றது இல்லை. இருங்க எங்க சேனல்லே உங்களை கிழிச்சு ட்ரோல் பண்ணி போட்டு வரும். சிஎம் சார், நான் இப்பதான் தூங்கி ஏஞ்சேன். வெளில மழை பெய்யுது. உங்களுக்கு மக்கள் மேல உண்மையான அக்கறை இருந்ததுன்னா இந்த கொஞ்சமா பெஞ்ச மழைக்கு இவ்வளவு தண்ணி தேங்கி நின்று இருக்காது. உங்களுக்கு மக்கள் மேல இதுவே இல்லை. என்ன மழை? கொஞ்சமா பெஞ்ச மழையா? இப்பதான் எந்திரிச்சிங்களா? ஆமா. ஜன்னல் எட்டி பாத்தீங்களா? ஜானே நீ தான் எழுதி கொடுத்தியா? அசிமா ஏதாவது ஏன்னா ஜானே இதுதான் தலைவர் உங்களை தற்கூறிங்கிற இது ஆச்சரியக்குறிங்கிறாங்க. 5 நாளா மழை பெய்யுது. 5 நாளா மழை பெய்யுது. ஆளையே காணும், அட்ரஸே காணும். நான் பாண்டியில இருந்து இங்க வரவே முடியல. ஃபுல்லா ரோடு பிளாக்கு. கொஞ்சமா பெஞ்சிச்சான், கொஞ்சமா பார்த்தாரு. கொஞ்சமா இல்லப்பா, நான் தூங்கிட்டு இருந்தேன்ப்பா. வந்து ஜன்னல் எட்டி பாத்துருப்பீங்க. சாரல் படிப்பான்னு சொல்லி கொடுத்தாரு, நான் வந்து படிச்சேன். கொஞ்சமாலாம் பெய்யல. 2015ல பெஞ்சு, 2023ல பெஞ்சு, இப்பதான் இப்படி பெய்யுது 5 நாளா தொடர்ந்து. அப்படியா? எல்லாரும் களத்துல இறங்கிட்டாங்க. போமா? போலாம். எங்க போறது? களத்துக்கு போன இவ்வளவு தண்ணி இருக்கும், போகுமா? அங்க வேணாம். சிஎம் சார், நீங்க வந்து மக்கள் மேல தயவு செஞ்சு அக்கறை காட்டுங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. காஃபி ரெடியா இருக்கு.